6th ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் இயரில் இருக்கிற திருக்குறளை பார்த்தலாம். அன்புடைமை என்ற அதிகாரத்துலேருந்து 10 குறள் கொடுத்துருக்காங்க. திருக்குறளை நம்ம எக்ஸாமில் அட்டன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, நம்ம இந்த குறளை ஓரளவுக்கு படித்ததும், ஆனால் நம்ம இதில் தெளிவாக படிக்க வேண்டியது என்னென்னா, இந்த பொருளும் அதோட சொல்லும் பொருளும் இதில் எதுனா பிரித்து எழுதுக கொடுத்துருந்தா அது, இந்த குறளுக்கு எதனா அணிகள் கொடுத்துருந்தா அது, இதை நம்ம தெளிவாக படித்தோம்னாலே 90% ஆஃப் திருக்குறள் கேள்விகளை நம்ம ஈஸியாக போட்டுடலாம். 10% தான் இதில் இருக்கிற ஆர்டர் கேட்கலாம். இந்த அன்பிற்கு முன்பு அடைக்கும் தாழ் இந்த திருக்குறளில் இருக்கிற ஆர்டர் எதனா ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா பாதி கொடுத்துட்டு பாதி நம்மளை கேள்வியாக கேட்கலாம். அது பார்த்தோம்னா நமக்கு ஒரு 10% தான் வரும். அதனால் நம்ம இந்த பொருளை சரியாக படிச்சுக்கலாம். திருக்குறள் பாருங்கள். அன்பிற்கு முன்பு அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். பொருள் பாருங்கள். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்புக்கு உரியவரோட துன்பத்தை பார்த்ததுமே நம்முடைய அன்பு கண்ணீராக வழிபட்டு நிற்கும். இதில் கேள்வி எப்படி கேட்கலான்னா, டேஷை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை, உறவுகளை, அந்த மாதிரி ஆப்ஷன் எப்படி வேணால் கொடுக்கலாம். நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய 4 கீ பாயிண்ட் எதுனா, அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை ஒன்று, அன்பு தாழ்பால் ஒன்று. அடுத்தது நம்ம துன்பம் எப்போ கண்ணீராக மாறி நிற்கினா, அன்புக்குரியவருடைய துன்பத்தை பார்த்தா தான் நம்மளுடைய அன்பு கண்ணீராக மாறி நிற்கும். ஆக இந்த திருக்குறள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அன்புக்கு தாழ்பால் இல்லை ஒன்று. அடுத்தது அன்புக்குரியவரோட துன்பத்தை பார்த்தா நம்மளுடைய அன்பு கண்ணீராக மாறி நிற்கும். இந்த வரிகளை நம்ம ஒரு 2 பாயிண்ட்டாக வச்சு நல்லா மைண்டில் ஏற்றிக்கணும்னா அவங்க கேள்வி கேட்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பொருள் பார்க்கலாம். ஆர்வலர்னா அன்புடையவர், புன்கண்ணீர்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் தான் புன்கண்ணீர். நம்முடைய அன்புக்குரியவரோட துன்பத்தை கண்ட உடனே பெருகும் கண்ணீர் தான் புன்கண்ணீர். அடுத்தது பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும். நம்மளுடைய அன்புக்குரியவரோட துன்பத்தை பார்த்தோன்னே நம்மளுடைய அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். அந்த வெளிப்பட்டு நிற்கும் தான் பூசல் தரும். அடுத்த திருக்குறள் பார்க்கலாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பு முறியர் பிறர்க்கு. இதில் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது என்புனா எலும்பு, என்பு முறியர் பிறர்க்குனா அதில் என்புனா எலும்பு என்பது தான் பொருள். இங்கு உடல் பொருள் ஆவி எல்லாம் மொத்த உடலையுமே குறிக்குது. ஆனால் என்புனா தனிப்பட்ட மீனிங் என்னென்னா எலும்பும் தான் பொருள். அன்பில்லாதவர்கள் என்ன செய்வாங்கன்னா, எல்லா பொருளுமே தமக்கே உரியது என்று சொல்லுவாங்க. ஆனால் அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவியான அனைத்துமே பிறருக்கு என்ன சொல்லுவார்கள். இப்போ இதில் கேள்வி எப்படி வரலான்னா, எல்லா பொருளும் தமக்கே உரியது என்று சொல்பவர்கள் யாருன்னா அன்பில்லாதவர்கள் தான். எல்லா பொருளும் தமக்கே உரியது என்று சொல்லுவாங்க. அன்புடையவர் என்ன பண்ணுவாங்கன்னா, தம் உடலையும் பிறருக்கு உரியது என்று யார் சொல்லுவாங்கன்னா அன்புடையவர் தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 பாயிண்ட்டாக பிரித்து நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னா கேள்வி ஈஸியாக அணுகலாம் நம்ம. அடுத்தது 3வது குறள் பார்த்தோம்னா, அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. ஏற்கனவே பார்த்துட்டோம். என்புனா எலும்புன்னு பார்த்துட்டோம். இதுக்கான பொருள் பார்க்கலாம் நம்ம. வழக்குனா வாழ்க்கை நெறி. இது ஒன்று புதுசாக பார்த்துங்க. வாழ்க்கை நெறினா என்னென்னா, வழக்குனா வாழ்க்கை நெறி. உடம்போடு உயிர் இணைந்து இருப்பது போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கேள்வி எப்படி வரும்னா, வாழ்க்கையோடு இணைந்து என்ன இருக்க வேணும்னு கேட்டாங்கன்னா அன்பு தான். அன்பு எதோடு இணைந்து இருக்க வேணும்னு கேட்டாங்கன்னா வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கணும். நம்ம உடம்போடு உயிர் எப்படி இணைந்து இருக்குதோ அதுபோல் வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கணும். அடுத்தது 4வது குறள் பார்த்தோம்னா, அன்பு எனும் ஆர்வை உடைமை அது எனும் நண்பு எனும் நாடா சிறப்பு. இதில் பார்த்தோன்னா முதல் பாயிண்ட்டு முக்கியமானது. நண்புனா நட்பு என்பது தான் முக்கியமான பாயிண்ட்டு. நண்புனா நட்பு, ஈனும்னா தரும், ஆர்வம்னா விருப்பம், வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். இது நமக்கு தெரியும் ஆர்வம்னா என்னென்னு. இதில் பார்த்தோம்னா அன்பு விருப்பத்தை தரும், விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, விருப்பம் எதை தரும்னா அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை எது தரும்னா நமக்கு விருப்பம் தான் தரும். அடுத்தது 5வது குறள் பார்க்கலாம். அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இதில் பொருள் என்னென்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். என்புனா
எலும்புன்னு பார்த்துட்டோம். இதில் என்பன என்பார்கள் அப்படி சொல்வார்கள் என்ற பொருளில் என்பன என்பார்கள், என்புனா எலும்பு. இதில் பார்த்தோம்னா அன்பு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் தான் உலகத்திலே மகிழ்ச்சி உடையவர். உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் யாருன்னா அன்பு பொருந்திய வாழ்க்கை நெறி யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தான் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர். அடுத்தது பார்த்தோம்னா அறத்திற்கே அன்பு சால்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை. மரம்னா வீரம், அறம்னா நேர்மையான வாழ்க்கை வாழும் முறை தான் அறம் என்று நம்ம சொல்லுவோம். இதில் பார்த்தோம்னா பொருள் அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர். ஏன்னா அன்பு ஒருவர் அறப்படி வாழணும், அறம் சார்ந்த வாழ்க்கை வாழணும், அன்பு இருக்கணும்னு மட்டும் சொல்கிறவங்க அறியாதவங்க. ஏன்னா வீரத்துக்குமே அந்த அன்பு தான் துணையாக இருக்கும். அன்பு அறமான வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, ஒரு மனிதனுடைய வீரத்துக்குமே அன்பு தான் துணை. இதில் எப்படி கேள்வி கேட்கலான்னா அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுபவர் யார்? சான்றோர், அறியாதவர், அந்த மாதிரி ஆப்ஷனில் வைக்கலாம். அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர். வீரத்திற்கும் அக்தே துணை. ஏன் அவங்களை அறியாதவங்கன்னு சொல்கிறாங்கன்னா வீரத்துக்கும் அந்த அன்பு தான் துணை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். என்புனா எலும்புன்னு பார்த்தோம். அதே தான் என்பில் அதுனா எலும்பு இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அன்பில் அதுனா அன்பு இல்லாதது. எலும்பு இல்லாத உடல் இருந்தால் நம்மளால் நடக்க முடியாது. வெயில், நோய், கிருமிகள் போன்ற எல்லாம் நம்ம உடலை பாதிக்கும். அதே அந்த மாதிரி எலும்பு இல்லாமல் இருந்தால் எப்படி உயிர்கள் வெயிலில் வருந்தி அழிவது போல் அன்பு இல்லாத உடல் அறம் வருந்தி அழிக்கும். அவர்களை அறம் சார்ந்த வாழ்க்கை அன்பு இல்லாதவங்கள வருத்தி அழிக்கும். அதுதான் என்பில் எதுனா எலும்பு இல்லாதது, அன்பில் எதுனா அன்பு இல்லாத உயிர்கள். எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும். அடுத்தது 8வது குறள் பார்த்தோம்னா அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மலம் தளிர்த்தற்று. இதில் இந்த பிரித்து எழுதிக்கு எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டதான். அன்பகத்து இல்லானா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா, இதை பிரித்தாதான் அன்பகத்து இல்லா. வன்பால் கண்ணா வன்பால் கூட்டல் கண்ணு தான் வன் பார்க்கன். அந்த வார்த்தையை பிரித்தா இதுதான் மீனிங்கு. அடுத்தது பார்க்கலாம், தளிர் தட்டுனா தளிர்த்து கூட்டல் அற்று தான் தளிர் தற்று. பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வற்றல் மரம்னா வாடிய மரம். இதுக்கான மீனிங் பார்த்தோம்னா அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர் தட்டுனா பாலை நிறத்தில் இருக்கிற வாடி போன மரம், இதுக்கப்புறம் அது தளிர்க்க வாய்ப்பே கிடையாது. அதனால் பாலை நிலத்தில் இருக்கிற மரம் தளிர்க்காது. அதுபோல் நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது. இது எப்படி கேள்வி கேட்கலான்னா டேஷ் இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காதுன்னா அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது. இந்த பொருள் கூறுக இந்த பிரித்தேதுகளை நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது 9வது குறள் பார்க்கலாம். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. பாருங்க, புறத்துறுப்புனா உடலில் இருக்கிற உறுப்பு தான் புறத்துறுப்பு. அகத்துறுப்புனா அகம் உள்ளார உடம்புக்கு உள்ளாத இருக்கிற அந்த அன்பு மனம் தான் அகத்துறுப்பு. புறத்துறுப்புனா உடலுக்கு வெளியில் இருக்கிற உறுப்புகள். அகத்துறுப்புனா அன்பு. எவன் செய்யும்னா என்ன பயன் என்பது தான் எவன் செய்யும் என்பது மீனிங்கே. அடுத்தது இந்த குறளோட பொருள் பார்க்கலாம். நெஞ்சில் அன்பு இல்லைன்னா அவங்களுக்கு உடம்புல கை கால் முதலிய உறுப்புகளால் என்ன பயன் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நெஞ்சில் அன்பு இல்லாதவர்களுக்கு உடம்புல கை கால் மட்டும் இருந்து அதனால் என்ன பயன்னு கேள்வி கேட்குறாங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான். 10 பார்க்கலாம். அன்பின் வழியது உயர்நிலை அக்தில்லார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. இதுக்கு நம்ம ஏற்கனவே எலும்புனா என்னன்னு பார்த்துட்டோம், மீனிங் பார்த்துட்டோம். அன்பு எலும்புனா எலும்புன்னு அர்த்தம். இதில் அன்பு செய்வது தான் ஒரு உடல், ஒரு உயிர் உள்ள உடல் இருக்குதுன்னா அது பிறர் உயிர்கள் மீது அன்பு செய்வது தான் உடம்புல உயிர் இருப்பதற்கான ஒரே ஒரு அடையாளம் என்னென்னா அன்பு செய்வது தான். அந்த அன்பு இல்லைன்னா உடம்பு வெறும் எலும்பு தோலால் மூடப்பட்ட வெறும் உடம்பு தான் அது. அதில் உயிர் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உயிர் இருப்பதற்கான அடையாளம், உடலில் உயிர் இருப்பதற்கான அடையாளம் எதுனா அன்பு செய்வது தான் உடலில் உயிர் இருப்பதற்கான அடையாளம். அடுத்தது பார்க்கலாம். திருவள்ளுவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
திருவள்ளுவருடைய காலம் பார்த்தோன்னா கிமு 31 என்பது தான் திருவள்ளுவர் காலமாக நம்ம தொடக்க காலம் முதலே பின்பற்றிட்டு வரோம். திருவள்ளுவர் காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டு, கிபி 2 அப்படி பல காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கிமு 31 என்பது மறைமலை அடிகளார் கொடுத்தது தகவல் தான் கிமு 31. இந்த 31 பின்பற்றி தான் இன்று வரைக்கும் கிமு 31 திருவள்ளுவர் ஆண்டை நம்ம கணக்கிட்டு சொல்லிட்டு வரோம். இவருக்கு இருக்கிற வேறு பெயர்கள் பாருங்கள்: சென்னா போதார், தெய்வ புலவர், நாயனார், முதற்பாவலர், பொய்யில் புலவர், தேவர் போன்ற பல பெயர்கள் பெற்றவர் தான் திருவள்ளுவர் அவர்கள். இந்த பெயர்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதில் பொருந்தாததுன்னு கொடுத்து கூட கேட்கலாம். திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 பிரிவுகளை உடையது. இந்த நூலில் பார்த்தோம்னா 133 அதிகாரம் இருக்குது, 1330 குறள் இருக்குது. அறத்துப்பால் பார்த்தோம்னா 38 அதிகாரம் உடையது தான் அறத்துப்பால். பொருட்பால் 70 அதிகாரம், இன்பத்துப்பால் 25 அதிகாரம். இது 3 கூட்டினோம்னா 133 அதிகாரம். இதில் ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் விதமாக 1330 குறள் திருக்குறள் இருக்குது. இந்த திருவள்ளுவருக்கு வழங்கப்பட்ட வேறு பெயர்கள் பார்த்தோம். இப்போ திருக்குறளுக்கு வழங்கப்பட்ட வேறு பெயர்கள் பார்க்கலாம். இது முப்பால், பொதுமறை, தமிழ்மறை என்ற கூறுவர். முப்பால், உத்திரவேதம், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை போன்ற பல பெயர்கள் சிறப்புடையது தான் திருக்குறள். தமிழ்மறைனா திருக்குறள், தமிழர் மறைனா தமிழர் வேதம், தமிழர் அப்படின்னு வந்தோம்னா அது திருமந்திரம் வரும். அடுத்தது பார்த்தோம்னா திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. சங்க காலத்தில் எழுதப்பட்ட 8 தொகையும் 10 பாட்டும் 14 மேற்கணக்கு நூல்கள். அதற்கு பின்னாடி எழுதப்பட்ட அறநூல்கள் எல்லாம் தொகுத்து 14 கீழ்கணக்கு நூல்கள்னு வச்சுருக்காங்க. இதில் 14 கீழ்கணக்கு நூலில் பெரும்பாலும் அறநூல்கள் தான் இருக்கும். அதில் முதன்மையான நூல் திருக்குறள். திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் எதுன்னு பார்த்தோம்னா நாலடியார். திருக்குறளோட சிறப்பு கருதி இது உலக பொதுமறைன்னு அழைக்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா திருவள்ளுவர் ஆண்டு கணக்கீடு முறை கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிறிஸ்துவ ஆண்டுன்னா நம்ம இப்போ நார்மலாக பின்பற்றிட்டு வர ஆண்டு கிறிஸ்துவ ஆண்டு. அது கூட 31 கூட்டினா அது திருவள்ளுவர் ஆண்டாக மாறிடும். உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ 2013 திருவள்ளுவர் ஆண்டாக கணக்கெடுக்குன்னு கேட்டால் அது கூட 31 ஆட் பண்ணோம்னா 2044 என்பது தான் திருவள்ளுவர் ஆண்டு என்று கணக்கிடப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஃபஸ்ட் இயல் முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.